கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுருவின் சாட்சி. இயேசு கிறிஸ்து யார் என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுருவின் சாட்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவர் பிதாவை பற்றின காரியங்களே அவர் வெளிப்படுத்தி காண்பித்துள்ளார். அப்போ பிதாவாகிய தேவன் கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்தப்ப இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அநேகருடைய வியாதிகளை அவர் சுகமாக்கினார். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பாருங்கள், பூமியில் வாழ்ந்தப்போ இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்குறார். அப்போ ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, மத்தேயு அதிகாரம் 16 வசனம் 13 பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ அநேக அற்புதங்களை செய்தார். அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார். அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அநேக காரியங்களை செய்யும் பொழுது ஒரு நாள் சீசர்களை பார்த்து, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். அப்போ ஜனங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் ஜனங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சீசர்கள் சொல்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் இப்படி சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்குறார். அப்போ பேதுரு இருக்கார் இல்லையா, சீமோன் பேதுரு, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, பாருங்கள், சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அன்பான சகோதர சகோதரிலே, அப்போ பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவ எப்படி சொல்கிறாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, குமாரன் அப்படிங்கிறார். அப்போ யாருடைய குமாரன்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ ஜீவனுள்ள தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய தன்மை எப்படின்னா, தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அப்போ பிதாவாகிய தேவன் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். அவருடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ பேதுரு மிக தெளிவாக சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ அபிஷேகம் பண்ணினது பிதாவாகிய யெகோவா தேவன். யாருக்கு அபிஷேகம் பண்ணினார்? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. இதை தான் பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சாட்சியாக அறிவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி விசுவாசிக்கணும் அப்படின்னா, இந்த வேதம் எப்படி சொல்லுதுன்னா, தேவனுடைய குமாரன் என்று தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும் வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. ஆனால் பாருங்கள், இந்த உலகம் எப்படி விசுவாசிக்குதுன்னா, இந்த உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னார், சாட்சியாக அறிவித்தார். அப்போ இப்படியெல்லாம் சொன்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று, கடவுள் என்று சொல்லுவாரா?
நிச்சயமாக சொல்ல மாட்டார். அப்படி இருக்கப்போ பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ போதகர்கள் பேதுரு இயேசு கிறிஸ்துவ கடவுள் என்று தேவன் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு இதே வேதத்தில் ஒரு வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. ஒரு முக்கியமான வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அது எந்த வசனம்னா பாருங்கள், 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 1. பாருங்கள், 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. இப்போ பாருங்கள், நம்முடைய தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். இப்போ பேதுரு எப்படி சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படி விட்னஸ் பண்ணுறாருன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சாட்சியாக அறிவித்தார். அப்போ இப்படியெல்லாம் சொன்ன பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கடவுள் என்று சொன்னார் என்று இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ போதகர்கள் இந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த வசனத்தில் நம்முடைய தேவனும் அப்படின்னு பேதுரு யாரை சொல்கிறாரு? இப்போ அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தேவன் என்று பேதுரு இயேசு கிறிஸ்துவை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல தேவன் என்று யாரை சொல்கிறாரு, பேதுரு யாரை சொன்னார் அப்படின்னா பாருங்கள், இப்போ நம்ம வாசித்த இந்த வேதாகமும் தமிழ் வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரிஜினல் அல்ல, மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு பைபிள். இப்போ பாருங்கள், இந்த தமிழ் பைபிள் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக பைபிள் எந்த மொழியில் இருந்தது அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் இருந்தது. அப்போ ஆங்கிலத்திற்கு முன்பாக பைபிள் எந்த லாங்குவேஜில் இருந்ததுன்னா மூல பாஷையான எபிரேய மொழி, கிரேக்க மொழி. அப்போ எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு. அப்போ எபிரேய மொழி, கிரேக்க மொழி தான் மூல பாஷை. அப்போ அதற்கு பிறகு பைபிள் எந்த மொழியில் வந்ததுன்னா ஆங்கிலம். இப்போ பாருங்கள் அன்பான சகோதரர்களே, இந்த வசனத்தை நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துவார். யாருக்கும் தெரியாத ஒரு சத்தியத்தை தேவன் இந்த நாளிலே வெளிப்படுத்துவார். பாருங்கள், பேதுரு யாரை தேவன் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னா இதே வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 1. சீமான் பீட்டர் a servant and an apostle of Jesus Christ to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. அன்பான சகோதரிகளே, பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றோ கடவுள் என்றோ சொல்லவில்லை. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்துல தேவன் என்று கடவுள் என்று அவர் சொல்லவில்லை. ஆங்கிலத்திலே வாசிக்கும்போது த்ரூ தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அண்ட் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே பேதுரு யாரை தேவன் கடவுள் என்று சொன்னார்னா பிதாவாகிய யெகோவா தேவனை தான் சொல்கிறார். ஆனால் பாருங்கள், ஆங்கிலத்தில் அந்த அண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். த்ரூ தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அண்டு அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்று தேவன் என்று பேதுரு சாட்சியாக சொன்ன பிறகு தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு நிருபத்தை எழுதுகிறார். அன்பான சகோதரிகளே, அப்போ பாருங்கள், பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றோ கடவுள் என்றோ அவர் சொல்லவில்லை. பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கடவுள் என்று சொல்லவில்லை, பிதாவாகிய யெகோவா தேவனை தான் சொல்கிறார். அப்போ பாருங்கள், இந்த தமிழ் பைபிளில் நம்முடைய தேவனும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கமா இருக்கணும். அப்போ அந்த கமா என்கின்ற ஒரு வார்த்தை இல்லாதனால இந்த இடத்துல பேதுரு தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை தான் சொன்னார் அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஆங்கிலத்திற்கும் தமிழ் பைபிளுக்கும் கான்ட்ராவர்சி, கருத்து வேறுபாடு அநேகம் காணப்படுகிறது. அப்போ ஆங்கிலத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கடவுள் என்று சொல்லவில்லை, பிதாவாகிய யெகோவா தேவனை தான் கடவுள் என்று சொன்ன பிறகு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறார். அப்போ ஆங்கிலத்தை நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு பிதாவாகிய யெகோவா தேவனை தான் கடவுள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது த்ரூ தி ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் அண்ட் அவர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ பேதுரு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு பிதாவாகிய யெகோவா தேவனை தான் கடவுள் என்று தேவன் என்று சொல்லியிருக்கிறாரு.
அப்போ ஆங்கிலத்தோடு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்படிப்பட்டதான ஒரு உண்மையான சத்தியம் தேவன் வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ பேதுரு எப்படி சொன்னார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை விட்னஸ் பண்ணுறார். அதே பேதுரு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று சொல்லுவாரா, தேவன் என்று சொல்லுவாரா? நிச்சயமாக சொல்லவில்லை. அப்போ பேதுரு யாரை கடவுள் என்று சொன்னார்னா, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அண்டுங்கிற வார்த்தை ஆங்கில பைபிளில் காணப்படும். அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்று தேவன் என்று சொன்ன பிறகு தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று நிருபங்களை எழுதுகிறார். அப்போ ஆங்கிலத்தோடு ஆங்கில பைபிளில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், இதே பேதுரு அவர் எழுதின நிருபத்தில், முதல் நிருபத்தில் பாருங்கள், பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி பேதுரு சொல்கிறாருன்னா பாருங்கள், 1 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பார்த்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதா என்று பேதுரு சொல்லவில்லை. எப்படி சொல்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கே பிதா யார்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதும் பிதா என்று யாரை சொன்னார்? யெகோவா தேவனை தான் சொல்கிறார். அப்போ யெகோவா தேவனை கடவுள் என்று சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகர் என்று பேதுரு நிருபங்களை எழுதுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருக்கு துதி ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பிதா யார்? அவருடைய நாமம் யெகோவா என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கடவுள் என்று சொல்லவில்லை. பிதாவாகிய யெகோவா தேவனை தான் கடவுள் என்று சொன்ன பிறகு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு நிருபங்களை எழுதுகிறார். இப்போ பாருங்கள், இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறார்கள். அப்போ பாருங்கள், இப்போ கடவுள் ஒருவர் இருந்தால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை. இந்த வேதம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று தான் சொல்லுது. இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னா பாருங்கள், இந்த உலகத்தினுடைய, இந்த பூமியினுடைய கடைசி நாள், அழிவு நாளை குறித்து வேதத்தில் ஒரு முக்கியமான வசனம் காணப்படுகிறது. பாருங்கள், இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, மார்க்கு அதிகாரம் 13 வசனம் 32. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த நாள், எந்த நாள்? இந்த பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள், அழிவு நாள். அந்த நாள், அந்த நாளிகை பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கே அந்த நாள் தெரியாது. இந்த உலகத்தோட கடைசி நாள் தெரியாது. குமாரன் யார்? இயேசு கிறிஸ்துக்கும் தெரியாது. அப்போ யாருக்கு தான் தெரியும்? பரலோகத்தில் பிதா ஒருவர் தவிர பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பிதாவாகிய தேவன் தான் கடவுள். அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அப்போஸ்தலனாகிய பேதுரு பிதாவாகிய யெகோவா தேவன் தான் நம்முடைய தேவன், நம்முடைய கடவுள் என்று அவர் நிருபத்திலே எழுதி காண்பித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லவில்லை. ஆங்கில பைபிளில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்படிப்பட்டதான உண்மையான சத்தியம் நமக்கு வெளிப்படும், தேவன் வெளிப்படுத்துவார். அப்போ பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவை எப்படி விட்னஸ் பண்ணுறாருனா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தான் பேதுரு சொல்லியிருக்கார். இதே பேதுரு நிருபத்தை எழுதுகிறப்ப பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்று சொன்ன பிறகு தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்று பேதுரு சாட்சியாக அறிவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் சத்தியம் என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.